சார் இப்ப தாவேக தலைவர் வந்து தமிழகத்தில் 2026 சட்டமன்ற தேர்தல்ல மற்ற கட்சியில இல்ல அந்த மாதிரி பேசியிருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் 75 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய ஒரு ஆலமரம். யார் அரசியலுக்கு வந்தாலும் இந்த கட்சியை தொட்டு தான் போனோம். ராஜாஜி ஆரம்பிலிருந்து சாதாரண மற்ற நடிகர்கள் வரை பல பேர் கட்சி ஆரம்பித்தாங்க. எல்லோரும் பிற்காலத்தில் திமுகவோடு தான் வந்து ஐக்கியமாயிட்டாங்க. ஆகினால யார் சொன்னாலும் அதை பற்றி கவலை இல்லை. வரும் போவோம், அதெல்லாம் பாசிங் க்ளவுட்ஸ், வரும் போவோம். இந்த 75 ஆண்டு காலமாக நிறைய பார்த்துட்டோம். ஆகினால எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. வி ஆர் கோயிங் ஸ்டடி. எங்கள் கட்சிக்காரர் நன்றாக இருக்கிறார்கள், மக்கள் எங்களோடு இருக்கிறார்கள், மக்களோடு நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோம். ஆட்சி சிறப்பாக நடக்கிறது, எல்லோரும் திருப்தியாக இருக்கிறார்கள். ஆகவே எதை பற்றியும் எங்களுக்கு கவலை இல்லை. எங்களை எதிர்ப்பதில் யார் என்றதுதான் அவங்களுக்குள்ள போட்டி. அதில் யார் வென்று வந்தாலும் அவர்கள் சேர்த்து பிரதமர் வந்து இலங்கை செல்ல உள்ளார மீனவர் பிரச்சனை குறித்து அவர் என்ன முடிவான எடுக்கணும்? ஏறத்தாழ 11 வருஷமாக அவர் தான் இருந்திருக்கார். அது எப்படி ராமேஸ்வரத்துக்கு போகிறதுக்கு வரத்துக்கு முட்டை இந்த மாதிரி ஒரு செய்தி கொடுக்குறாங்க? இதெல்லாம் பித்தலாட்டம். அது போய் தமிழ்நாட்டு ராமேஸ்வர மக்களுக்கு நல்லா தெரியும். போன பார்லிமெண்ட் எலெக்ஷன் முன்னாடி வந்தார், வந்து போய் ஆட்சியில் தான் இருக்கார், செஞ்சாரா? அதுக்கு முன்னாடி எத்தனை வாட்டி வந்துட்டு போயிருக்கார். தனியாக ராமேஸ்வரம் கோயிலை சுற்றினார். ஏதாவது ஒரு தனியாக ஒரு பிரச்சனையாக இங்கே சால்வ் பண்ணாரா? இல்லை. அதான் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.